இது ஒரு பங்களா வீட்டு நாய்க்காரன் கதை. கதை தாங்க, வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஒரு பங்களா வீட்டுக்காரன் இருந்தான். அதுல கோரமான, கொடூரமான, மோசமான, வெறி பிடிச்ச நாய் ஒன்ன கட்டி போட்டு வளர்த்தான். அது தெருவில் போறவங்க வர்றவங்களை எல்லாம் ஓவர் டைம் போட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு கோரமா குறைக்கும், மிரட்டும். அத அந்த பங்களாக்காரன் ஒரு நாள் அவுத்து விட்டுட்டான். அந்த வெறி எடுத்த நாய் ஊர் பூரா அலைஞ்சு தெருவில் போறவன் வர்றவன் எல்லாத்தையும் கடிச்சு கொதறி போட்டுருச்சு. விரட்டி விரட்டி கடிச்சு போட்டுருச்சு. அதனால அந்த ஊரோட அன்றாட வேலையெல்லாம் தாறுமாறா தடைபட்டு போய் மக்கள் முடங்கி போய் கிடந்தாங்க. ஊருக்காரவங்களுக்கு அந்த நாய் மேல பயங்கரமான கோபம். ஒரு நாள் அவனை உண்டு இல்லைன்னு பார்க்க ஒன்னா திரண்டு ஊர் மந்தையில கூடுனாங்க. அந்த பங்களாக்காரனுக்கு எதிராக கூட்டம் போட்டாங்க. மக்களோட கோபத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பங்களாக்காரன் அங்கேயே மேடை ஒன்ன போட்டு மைக்கு வச்சு பேசினான். நாயை விவரித்தான், நாயின் வன்மத்தை விவரித்தான், அந்த கொடூர செயல்பாடுகளை அடுக்கினான். ஒட்டுமொத்தத்தில் அந்த நாயை நாக்கு வலிக்க கண்டித்தான். ஏ நாயே, நீ யாரையாவது கடித்து கொதற வேண்டும் என்றால் இதோ வந்து என்னை கடித்து கொதறிவிடு, மக்களை விட்டு விடு. முன் வந்து நெஞ்சு நிமிர்த்தி சவால் விட்டான் அந்த பங்களாக்காரன். அவனோட ஆவேச பேச்சை கேட்டுவிட்டு மக்கள் அமைதியாயிட்டாங்க. நான் சொல்லல, ஐயா ரொம்ப நல்லவரு, அந்த நாய் தான் படுமோசம், அதுக்கு ஐயா என்ன பண்ணுவாரு பாவத்தை. அதுல ஒருத்தன் கேட்டானா, ஏன் அப்படிப்பட்ட நல்ல ஐயா நாயை எதுக்கு அவுத்து விட்டாரு? இப்போ ஒன்னும் கெட்டு போகல, நாயை கட்டி போட வேண்டியது தானே. இப்படி பேசின அந்த ஒருத்தன் மேல அன்னைக்கு ராத்திரியே வருமான வரி இலாக்கா அவன் வீட்டுக்குள்ள போகுது சட்டம் தன் கடமையை செய்ய வச்சுட்டாங்க. ஆனா அந்த நாயி அடுத்து யார் மேல பாயலாம்னு கோர பல்ல காட்டிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கான், வெறியோட காண்டோட. சரிதான் சரிதான், நீங்க யாரை யூகிக்கிறீங்களோ அவங்கதான், அதுதான் அந்த பங்களாக்காரனும் வெறி நாயும். அதான் வெறி நாயோ சொறி நாயோ மேலே விழுந்து கடிச்சு கொதறாம இருந்தா சரி அப்படின்னு ஒதுங்கி போறதுனால தான் நாட்டுல வெறிநாய் செயல்பாடுகள் கூடி போச்சு. பொது வெளியில் அநியாயத்துக்கு அநியாயமாக நடந்து கொள்பவர்கள் நியாயவாதிகளாக பேசுவார்கள். அவர்களையும் நியாயப்படுத்துபவர்கள் தான் அந்த அநியாயவாதிகளை விட பெரிய அநியாயவாதிகள். காயப்படுத்த மனிதரிடம் நியாயம் கேட்காதே, அவன் வாழ்வதே அநியாயத்துக்குத்தான், காயப்படுத்தத்தான். நினைவிருக்கட்டும், அநியாயத்தை அநியாயத்திற்கு கடந்து போகாதே. அநியாயத்தோடு வாழ்ந்தென்ன வீழ்ந்தென்ன.